திங்களனி சடப்பெருமான் பூசையாற்றி திருமதிலும் கடந்திலும் நின்றான் யாவன் தங்கு கடற்புய் வரைப்பின் நடியோனாதி சகலருக்கும் ஒரு தவிர்க்கின்றான் யாவன் அங்கவன்மைச் சரித முடிவேற்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துடைற்கு மங்களசின் மயமதுர தமிழ் செம்பாடல் வாரிமடம் அடையுடுத்து வளருமன்றே. அதன்படியே மகோட்கடரின் தாயாரான அதிதியைப் போல அவள் போலி வடிவம் தரித்து கொண்டு தன் தோழியர்கள் புடைசூழ விஷம் கலந்த தின்பண்டங்களை எடுத்துக்கொண்டு காசி நகரத்தை நோக்கி சென்றாள். நகர மக்களும் அரசியும் அவளை மகோட்கடரின் தாயனவை நம்பி அகமிக மகிழ்ந்து ஆரவாரத்தோடும் ஆனந்த பரவசத்தோடும் வரவேற்று உபசரித்தார்கள். பிருகு முனிவரின் துணை இல்லாமல் அவள் மட்டும் தனியே வர காரணம் என்ன என்று அரசி வினவ, அதற்கு அக்கொடியவள் தன்னால் தன் புத்திரனை பிரிந்து இருக்க முடியாது, அவனை உடனே என்னோடு அழைத்து செல்ல வேண்டும் என்று தெரிவித்தாள். காசிராஜனும் மகாராணியும் அதை கேட்டு மனம் வருந்தினார்கள். அச்சமயம் அங்கே மகோட்கடமூர்த்தியும் வந்தார். அச்சமயம் அவரை அன்புடன் தழுவிக்கொண்டு பிரமரை தன் மடியின் மீது அமர்த்தி கொண்டாள். அங்கு வந்திருப்பவள் தன் தாயின் வேடத்தில் உருமாறி இருக்கும் அரக்கி பிரமரை தான் என்பதை அறிந்து கொண்ட மகோட்கடர் அதை வெளிக்கு காட்டிக்கொள்ளாமல், அம்மா எனக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறாய் என்று கேட்டார் மகோட்கடர். உடனே பிரமரை தன் தாதிகளிடமிருந்து நஞ்சு கலந்த தின்பண்டங்களை வாங்கி அதை மகோட்கடரின் கரத்தில் கொடுத்தாள். அவற்றை மகோட்கடர் அவசரமாக தின்று தீர்த்தார். அச்சமயம் அதிதியின் உருவத்தில் வந்திருக்கும் பிரமரைக்கும் அவருடைய தோழிகளுக்கும் விஷம் தலைக்கேறி அவ்விடத்திலேயே அவர்கள் இறந்து போனார்கள். அந்த அற்புதத்தை கண்ட மக்கள் அனைவரும் வியப்படைந்தார்கள். இன்னார் என்று அறிந்து கொண்ட காசிராஜனும் அரசியும் மற்றோரும் திடுக்கிட்டார்கள். பாதகியை அழித்துடுத்த மகோட்கட மூர்த்தியை அவர்கள் பலவாறாகவும் போற்றி துதித்து வணங்கினார்கள். இந்த நிலையில் காசி நகரத்தில் உள்ள ஜனங்கள் அனைவரும் ஒரு நாள் மன்னவனின் குருவி மண்டபத்திற்கு வந்து, அரசே, தங்கள் அரண்மனையில் எழுந்தருளி இருக்கும் மகோட்கடமூர்த்திக்கு நாங்கள் அனைவரும் எங்கள் வீடுகளிலே தனித்தனியாக விருந்திட்டு அமுது படைக்க விரும்புகிறோம். எங்கள் விருப்பத்தை நாங்களும் மனம் செய்து அவரை எங்களோடு அனுப்பி வைக்க வேண்டும் என்று விண்ணப்பித்தார்கள். அதை கேட்டதும் அரசன் தயங்கி, நகர பெருமக்களே, உங்கள் அன்பை கண்டு நானும் பெருமைப்படுகிறேன். என்றாலும் நீங்களோ ஆயிரக்கணக்கானவர்கள், மகோட்கட மூர்த்தியோ தனியொருவர். அவரால் உங்கள் அனைவர் வீடுகளுக்கும் ஒவ்வொரு நாள் வீதம் வந்தாலும் அநேக வருஷங்கள் கழிந்துவிடும். இதை நீங்கள் நன்கு யோசித்து பாருங்கள் என்றார். அப்போது அங்கே வந்த மகோட்கட நகர மக்களின் விருப்பத்தை அறிந்து, அன்பர்களை, நீங்கள் யாவரும் உங்கள் வீடுகளுக்கு சென்று உங்கள் சக்திக்கு ஏற்றபடி விருந்து தயார் செய்யுங்கள். நான் அங்கு வந்து அமுது உட்கொள்கிறேன் என்று திருவாய் மலர்ந்து அருளினார். உடனே நகரமாந்தர் அனைவரும் தங்கள் வீடுகளுக்கு விரைந்து சென்று விருந்து சமைப்பதில் வெகு மும்முரமாக ஈடுபடலானார்கள். அந்த நகரத்திலே சுக்கிலர் என்ற ஒரு ஏழை பிராமணர் வசித்து வந்தார். அவர் மனைவியின் பெயர் வித்துருமை. அவர்கள் தினமும் பிறர் வீடுகளில் பிச்சை எடுத்து அதில் கிடைக்கும் அரிசியில் தாங்களும் சாப்பிட்டு தங்களை தேடி வரும் அதிதிகளுக்கு சாப்பாடு போட்டு வந்தார்கள். அன்றைய தினம் சுக்கிலரும் அவர் மனைவியும் மகோட்கடமூர்த்திக்கு தங்கள் வீட்டிலும் விருந்து படைக்க விரும்பினார்கள். ஆனால் சோதனையாக அன்றைய தினம் அவர்களுக்கு யாசகத்தின் மூலமாக ஒருபடி அரிசி கூட கிடைக்கவில்லை. அதனால் தங்கள் வீட்டில் இருந்த அரிசி தவற்றினால் மகோட்கடமூர்த்திக்கு பலகாரங்கள் செய்து வைத்தாள் வித்துருமை. இந்த சமயத்தில் சனகர் முதலான முனிவர்கள் காசிராஜன் அரண்மனைக்கு வந்து மகோட்கடரை வணங்கினார்கள். அவருடன் முனிவர்களும் ஒன்றாக அமர்ந்து ஆனந்தமாக விருந்துண்டார்கள். அதே சமயத்தில் அந்நகரில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் மகோட்கடமூர்த்தியானவர் தனித்தனியே இலைகளில் அமர்ந்து மகிழ்ச்சியுடன் அமுதுண்டு கொண்டிருந்தார். ஏழை பிராமணரான சுக்கிலரின் வீட்டிற்கும் மகோட்கடர் பிரசன்னமாகி அருள் செய்தார். அவருடைய பத்திரியாக வித்துருமை தன் அரிசி தவற்றில் உள்ள சமைத்திருந்த மோதகம், அப்பம் முதலான பலகாரங்களை ஒரு தட்டில் வைத்து மகோட்கடர் அன்புடன்
பரிமாறினாள். அவள் அன்பை கண்ட மூர்த்தி மனமகிழ்ந்து அவள் தமக்கு பரிமாறிய உணவுகளை எல்லாம் மிகுந்த ருசியுடன் சுவைத்து சாப்பிட்டார். பிறகு அங்கேயே சிறிது நேரம் ஓய்வெடுத்து கொண்டார். சுக்கிலரும் வித்திருமலையும் அவர் திருமடிகளில் பக்தி பெருக்குடன் பூஜித்து மகிழ்ந்தார்கள். அவர்களுக்கு தமது சுயரூபத்தை காட்ட விரும்பிய மகோட்கடர் யானை முகத்தோடும் 10 கரங்களோடும் விளங்கும்படியாகவும் ஏனைய அவயவங்களும் ஒளி வீச இருமருங்கிலும் சித்தி புத்தி சமேதராய் சிங்க வாகனத்தின் மீது காட்சியளித்தார். அத்தரிசனத்தை கண்ட சுக்கிலரும் வித்திருமையும் ஆனந்த பரவசமாகி பலவாறாகவும் அவரை பணிந்து துதித்தார்கள். அவர்களை மகோட்கடமூர்த்தி பார்த்து, அன்பர்களே, உங்களுக்கு வேண்டிய வரங்களை கேளுங்கள் என்று திருவாய் மலர்ந்தார். சுவாமி தங்களுடைய உன்னதமான திருவடி தாமரைகளை இடைவிடாத பக்தியையும் முக்தியையும் எங்களை கொடுத்தருள வேண்டும் என்று சுக்கிலரும் அவர் மனைவியும் பிரார்த்தித்தார்கள். அவர்களுக்கு அவ்வாறே கொடுத்தள்ளிய மகோட்கடர் சகல சௌபாக்கியங்களையும் அவர்களுக்கு தந்து மீண்டும் தம் பழைய உருவை அடைந்து காசிராஜனின் அரண்மனையை அடைந்தார். இவ்வாறு இருந்து வரும்போது மகோட்கடமூர்த்திக்கு அவரை அழிப்பதற்காக நராந்தகன் அனுப்பி வைத்த அசுர வீமனை அனைவரும் மகோட்கடர்களால் வதைக்கப்பட்டதை அறிந்ததும் நராந்தகன் வெகுண்டு எழுந்து இனி தானே நேரடியாக யுத்தத்துக்கு சென்று அவரை அழிக்க வேண்டும் என்ற முடிவுக்கும் அவன் வந்துவிட்டான். உடனே தன் படை வீரர்கள் அனைவரையும் அவன் அழைத்து யுத்தத்திற்கு தயாராகும்படி உத்தரவிட்டான். அடுத்த சிறிது நேரத்திற்குள் நராந்தகனின் சகல படைகளும் சர்வாயுத பாணியராக அவன் அரண்மனை வாசலில் வந்து வரிசைக்கிரமமாக அணிவகுத்து நிற்கிறார்கள். நராந்தகனும் போர்க்கோளம் பூண்டு வீரமுரசு கொட்டி ஆயிரக்கணக்கான படவீரர்களை புடைசூட ரதத்தில் ஏறி சங்கநாதம் கரிச்சிக்க காசி நகரம் நோக்கி புறப்பட்டான். தூதர்கள் மூலம் நராந்தகன் பெரும் படையோடு தங்கள் நகரத்தை நோக்கி யுத்தம் புரிய வருவதை அறிந்த காசிராஜன் ஒரு கணம் திகைத்தான். பிறகு மகோட்கடரின் சர்வ வல்லமையையும் நினைத்து அவரிடம் ஓடோடியும் சென்று பணிந்தான். அவருடைய நல்லாசியுடன் காசிராஜன் தானும் போர்க்கோளம் பூண்டு தன் படை வீரர்கள் புடைசூழ யுத்தம் புரிய ஆயத்தமானான். அரச சேனைகளும் அரக்க சேனைகளும் அதிக வேகத்தோடு ஒன்றோடொன்று நெருங்கி ஒருவரை ஒருவர் தாக்கி போரிடலானார்கள். அதன் பயனாக இருவகை சேனைகளிலும் கணக்கற்ற பேர்கள் மாண்டினர். எங்கும் இரத்த வெள்ளம் ஆறாக பெருகி ஓடியது. காசிராஜனுடைய அமைச்சர்களும் சேனைத் தலைவர்களும் மிகவும் பராக்கிரமத்தோடு அசுர வீரர்களை எல்லாம் இடைவிடாது நாசப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அதனால் அசுர சேனைகளின் பலம் குறைந்து அவர்கள் பின்வாங்கி ஓட தள்ளப்பட்டார்கள். அதை கண்ட நராந்தகன் நில்லுங்கள் நில்லுங்கள் என்று கூவி தன் படை வீரர்களை உற்சாகப்படுத்த அதிக வீராவேசத்துடன் முன்வந்து தானே போர் புரிந்தான். இவ்வாறு காசிராஜனுக்கும் நராந்தகனுக்கும் கடுமையான யுத்தம் நடைபெற்று ஒருவரை ஒருவர் வென்றுவிட வேண்டும் என்ற ஆவேசத்தினால் அளவற்ற பானங்களை கல்மழை போல் பொழிந்தனர். இவ்விதமாக இருந்த இருதரத்தாருடைய சதுரங்க சேனைகளும் சின்ன பின்னப்பட்டு அழிந்து போனபோது நராந்தகன் காசிராஜனின் போர்ப்படைகளின் நடுவே பாய்ந்து சென்று அந்த அரசனையும் அவன் குமாரர்களையும் அமைச்சர்களையும் கைப்பிடியாக பிடித்து சிறையில் அடைத்து விட்டான். சில தூதர்கள் காசிராஜனின் பத்தினியிடம் விரைந்தோடி சென்று அரசன் எதிரிகளின் கையில் சிறைப்பட்டிருக்கும் விவரத்தை கூறினார்கள். இதை கேட்டதும் அரசி மனம் பதவித்து உடல் நடுங்கி கண்களிலிருந்து நீர் ஆறாக பெருகி ஓட தலைவிரிகோலமாக மகோட்கடமூர்த்தியிடம் ஓடி வந்தாள். அவள் தன்னிடம் வந்திருக்கும் காரணத்தை அறிந்து கொண்ட மகோட்கடர் புன்சிரிப்போடு, நீ எதற்கும் கவலைப்படாதே அம்மா, உன் பகவனின் சேனைகளையும் அவனால் எந்த இடையூறுகளையும் இந்த கணத்திலேயே நாசம் செய்து விடுகிறேன். நீ எதற்கும் அஞ்சாமல் அந்த புறத்தில் நிம்மதியாக இரு என்று கூறி அனுப்பினார். பிறகு மகோட்கடர் யுத்த களத்தை நோக்கி சென்றார். அப்போது அவர் முகத்திலிருந்து ஆயிரக்கணக்கான வீரர்கள் ஆயுதபாணிகளாக தோன்றினார்கள். அவர்களின் சகல பராக்கிரமங்களிலும் சிறந்தவனும் பூதாகாரமான உருவத்தோடும்
கால்வரை தொங்கும் நீண்ட தாடியோடும் உடம்பெங்கும் ரோமச் சடைகளோடும் விளங்கிய குரூரன் என்பவனை நோக்கி, வீராதி வீரனே, நீ இப்போதே சென்று நராந்தகனால் சிறை வைக்கப்பட்டிருக்கும் காசிராஜனுடைய அவன் புத்திரர்களோடு அதன் அமைச்சர்களையும் போரிலே வென்று மீட்டு கொண்டு வா என்று மகுர்கடர் உத்தரவிட்டார். உடனே குரூரன் தன் படை வீரர்களுடன் யுத்த களத்திற்கு நோக்கி சென்று நராந்தகனின் சேனை சமுத்திரத்தில் புகுந்து 4 வகை படைகளையும் சின்னாபின்னப்படுத்தி அட்டகாசம் செய்தான். அதனால் நராந்தகன் அளவு மீறிய கோபமடைந்து தன் வில்லை எடுத்து வளைத்து ஊழிக்காலத்து மலை போல் அளவற்ற பானங்களை குரூரனின் மீது பிரயோகித்தான். அவன் விட்ட பானங்கள் அனைத்தும் குரூரனை தாக்காமல் பொடி பொடியாக்கி சிதறி விழுத்தன. உடனே நராந்தகன் ஒரு வேலாயுதத்தை எடுத்து அவன் மேலே எறிந்தான். அவ்வேலாயுதம் தன் அருகே வந்ததும் குரூரன் அதை பார்த்து ஒரு பெருமூச்சு விட்டான். அம்மூச்சினால் வேலாயுதம் பொடி பொடியாக மாறி பறந்து விட்டது. இப்படியாக பலவிதமான ஆயுதங்களினாலும் பலவிதமான அஸ்திரங்களினாலும் நராந்தகன் குரூரனை கொண்டுவிட முயன்றான். ஆனால் விநாயகரின் கடாட்சம் பெற்றிருக்கும் குரூரனை அவற்றால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. திங்களணி சடப்பெருமான் பூசையாற்றி திருமதிலும் கடந்திட முன் நின்றான் யாவன். தங்கு கடற்புவி வரைப்பின் நடியோனாதி சகலருக்கும் ஊறு தவிர்க்கின்றான் யாவன். அங்கவன்மை சரித மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துள்ளேற்கு மங்களசின் மயமதுர தமிழ் செம்பாடல் வாரிமடம் அடை உடுத்து வளருமன்றே.